தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உபவாசம் கூறும் செய்திகள். யோவேல் 1:14, யோவேல் 2:15-16. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். மத்தேயு 17:21. இவ்வகை ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. முதலாவது, உகந்த உபவாசம். எது ஆண்டவர் பார்வையில் உகந்த உபவாசம்? ஏசாயா 58:7. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதற்கும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். தகுந்த உபவாசம். இரண்டாவது, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதையுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். நீயோ உபவாசிக்கும் பொழுது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவு காணப்படும்படிக்கே உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். மூன்றாவது, மிகுந்த உபவாசம். 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்குள்ளே மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 2:36-38. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். உபவாசம் நிச்சயம் காரியத்தை மாறுதலாக மாற்றும். ஜெபம் காரியத்தை மாறுதலாக மாற்றும். யோசபாத் யூதாவுக்கு உபவாசத்தை கூறினார். நெகேமியா எருசலேமுக்காக அழுது துக்கித்து உபவாசித்தார். நினிவே ராஜாவும் நினிவே மக்களும் பிரதானிகளும் மிருகச்சிவர்களும் ஒன்று சாப்பிடாமல் உபவாசம் இருந்தார்கள். உபவாசம் பெரிய விடுதலையை கொண்டு வரும். ஜெபம் விடுதலையை கொண்டு வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.